ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பண வரவை பெற்றுத்தரக்கூடிய கற்றாழை பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். கற்றாழை செடி பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் ஆரோக்கியத்திற்கும் உடலை குளுமைப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கற்றாழை செடியை நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு நேர்மறை ஆற்றலை அதிகரிப்பதோடு நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். கற்றாழையை வீட்டில் வளர்க்கறதுனால பலவிதமான நன்மைகளை நம்ம பெறலாம். பொருளாதார பிரச்சனையிலிருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது கற்றாழை அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு கற்றாழை செடி ஒரு வாஸ்து செடியாகவே இருக்குது. கற்றாழை செடியை நம்ம எப்படி வளர்த்தா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை பெறலாம்ங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாஸ்துப்படி இந்த கற்றாழை செடியை நம்ம வீட்டு மேற்கு பகுதியில் வைக்கும் பொழுது நல்ல பலன்களை பெறலாம். அதே போல் வடகிழக்கு கிழக்கு பகுதியில் கற்றாழை செடியை வளர்த்து வந்தோம்னாக்கா குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் அதிகரிக்குங்க. மேற்கு திசையில் கற்றாழை செடி வளர்த்தோம்னா பதவி உயர்வு, வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பணம் வரவு அதிகரிக்க கற்றாழை செடி வீட்டு வாசல்ல, பால்கனியில் இப்படி எங்கே வேணாலும் நம்ம வளர்த்துட்டு வரலாம். கற்றாழை செடியை வடமேற்கு பகுதியில் வைக்கவே கூடாது. இதனால் வீட்டிற்கு நன்மையும் கிடைக்காது, அதோட தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது. அதனால் வடமேற்கு பகுதியில் மட்டும் வைக்கக்கூடாது. பணம் வரவிற்காக கற்றாழை செடி வளர்க்கணும் அப்படின்னா எந்த காரணத்துக்காகவும் அதை வெட்டவே கூடாது. புதன்கிழமையில் வீட்டில் பூஜை அறையில் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் சோம்பு, சர்க்கரை, ஏலக்காய் இதை போட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அப்படியே வச்சிடுங்க. ஒரு நாள் முழுவதும் பூஜை அறையிலேயே அந்த சொம்பு இருக்கணும். அடுத்த நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த தண்ணியை கொண்டு போய் கற்றாழை செடியில் ஊற்றுங்க. இந்த தண்ணியை ஊற்றும் போது எங்கள் வீட்டில் பணத்தடை நீங்கணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது பண வரவு அதிகரிக்கும். நிச்சயமாக நீங்கள் கடனாக கொடுத்த பணம் கூட உங்களுக்கு திரும்ப வரும், வராத பணம் கூட உங்களுக்கு கைக்கு வரும். அந்த அளவுக்கு ஒரு பரிகாரம் தான் இந்த கற்றாழை பரிகாரம். முழு நம்பிக்கையோடு இந்த கற்றாழை பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும்.